புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்து ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித். இவரது மகன் கவிஷ் அதே பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இன்று காலை இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் படிக்கும் நண்பருடன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். கூடப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் சாலை ஓரம் விழுந்த கவிஷ் தலை மீது லாரி சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே கவிஷ் உயிரிழந்தார். உடன் வந்த கல்லூரி மாணவர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய டிப்பர் லாரி உட்பட 2 லாரிகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எரிந்து கொண்டிருந்த லாரியை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடப்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர். இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று 2 மாதத்திற்கு முன்பு டிப்பர் லாரி மோதியதில் 2 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஆபரேஷன் வெடியல் நடவடிக்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட 56 கிலோ கஞ்சா சீனியர் SP கலைவாணன் முன்னிலையில் தீ வைத்து அழிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்வது தொடர்கதையாக உள்ளது. புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விநியோகம் மற்றும் பயன்படுத்தும் குழுக்களை ஒழிக்க போலீஸ் மூலம் ஆபரேஷன் விடியல் துவங்கப்பட்டது. இதையடுத்து சீனியர் SP கலைவாணன் தலைமையில் பெரியகடை மற்றும் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கஞ்சா விற்பனை தொடர்பான 10 வழக்குகளில் 56 கிலோ 156 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா நீதிமன்றத்தில் உள்ள குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த கஞ்சாவை தீ வைத்து அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் நீதிமன்ற குடோனில் இருந்த கஞ்சாவை போலீசார் மீட்டு வில்லியனூர் அருகே உள்ள துத்திப்பட்டு தனியார் கம்பெனிக்கு கொண்டு சென்றனர். அங்கு சீனியர் SP கலைவாணன், SPக்கள், போலீசார் மற்றும் போதைப்பொருள் அழித்தல் குழுவினர் முன்னிலையில் கம்பெனியின் பாய்லரில் போட்டு தீ வைத்து எரித்து அழித்தனர். மாசு கட்டுப்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். செல்லிப்பட்டை சேர்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து ரூபாய் 22 லட்சத்தை சைபர் மோசடி கும்பலிடம் இழந்தார். செல்லிப்பட்டை சேர்ந்த பெண்ணை வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 22,05,000 முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்தார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 3,15,700
திருபுவனையை சேர்ந்தவர் 57,799, கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் 11,774 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 26,96,273 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வியாபாரிகளை வஞ்சிக்காமல் அவர்களின் தேவையை அரசு செய்து கொடுக்க வேண்டும். வணிகர்கள் உரிமை மாநாட்டில் தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு புதுச்சேரியில் மரப்பாலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன் தலைமை தாங்க மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வணிகர்களின் நாட்குறிப்பு புத்தகத்தை வெளியிட்டார். பின்னர் அவர் பேசும்போது, வணிகர்கள் நாட்டின் முதுகெலும்பு, அவர்கள் அரசுக்கு வரி செலுத்த நல்ல வணிகம் இருக்க வேண்டும், இளைஞர்கள் படித்து முடித்தவுடன் வேலைவாய்ப்பு கிடைக்க வேலைவாய்ப்பு இருக்க வேண்டும், இவை இரண்டையும் உருவாக்க நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசு வியாபாரிகளை தொடர்ந்து வஞ்சிக்காமல் வணிகர்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அரசு செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் வேலை தேடி வெளிமாநிலம் செல்கிறார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தற்பொழுது மூடப்பட்டுள்ள ரொடிகார், சுதேசி பாரதி பஞ்சாலைகளில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொடங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், தொழில் செய்பவருக்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். மாநாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட வணிக கூட்டமைப்பு நிர்வாகிகள், வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேடை பேச்சு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொழிலதிபர். பெட்ரோல், டீசலில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு உள்ள விதிமுறைகளை ஆட்டோக்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்குகின்றன. போக்குவரத்து துறை மூலம் புதிய ஆட்டோக்களுக்கு பர்மிட் வழங்குவது, ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் புதியதாக பர்மிட் வழங்கக்கூடாது, ஆட்டோக்களை முறைப்படுத்த வேண்டும், போக்குவரத்து துறை மூலம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கி வந்த சீருடைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் காரைக்கால் பேருந்து நிலையத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது போக்குவரத்து அதிகாரிகளையும் புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆட்டோ ஓட்டுநர்களை வேலைநிறுத்த போராட்டத்தினால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். புதிய பேருந்து நிலையத்தில் பூக்கடை, பழக்கடை, மாலைக்கடை என 53 கடைகளுக்கான ஆணையை தொகுதி எம்எல்ஏ முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வியாபாரிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமானத்திற்கு முன்பு கடை நடத்தி வந்த பழக்கடை, பூக்கடை, மாலைக்கடை என 53 பேருக்கு மீண்டும் அங்கு கடை ஒதுக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஒதுக்கப்பட்ட கடைகளுக்கான ஆணையை வியாபாரிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, வருவாய் அதிகாரி பிரபாகரன் உட்பட பலர் உடனிருந்தனர். நண்பருடன் காதலியை பழக கட்டாயப்படுத்தி தாக்கிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் 31 வயது பெண். இவர் 6 மாதங்களுக்கு முன் வேளச்சேரி மால் ஒன்றில் நிருபன் 29 என்பவரை சந்தித்தார். தொடர்ந்து அவரிடம் மொபைல் போனில் பேசி வந்தார். இருவரும் காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வார இறுதி நாளை கொண்டாட கடந்த வாரம் இருவரும் புதுச்சேரி வந்தனர். ஆரோவில் தனியார் கெஸ்ட் ஹவுஸில் தங்கினர். அப்போது அங்கு வந்த அவரது நண்பரிடம் அந்த பெண்ணை நெருக்கமாக பழக நிருபன் கட்டாயப்படுத்தினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பெண் நிருபனை கண்டித்தார். இதில் ஆத்திரமடைந்த நிருபன் அப்பெண்ணை தாக்கினார். இதில் அந்த பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரில் சென்னையில் பதுங்கியிருந்த நிருபனை ஆரோவில் போலீசார் கைது செய்தனர்.
பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர் பண்டிட் தீனதயாள் பண்டிட் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு செல்வ கணபதி எம்பி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர் பண்டிட் தீனதயாள் பிறந்தநாள் விழா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் செல்வ கணபதி அவர்கள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பண்டிட் தீனதயாள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ரத்த தான முகாமை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடல் பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரம் படகில் சென்று முகத்துவாரம் தூர்வாரும் பணியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் முகத்துவாரம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 வருடமாக நடைபெற்று வரும் இந்த பணி நிறைவடையாமல் இருப்பதால் மீனவர்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கடல் பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரம் படகில் சென்று முகத்துவாரம் தூர்வாரும் பணியினை ஆய்வு செய்தார். அப்போது மணல் தூர்வாரப்பட்டு அப்புறப்படுத்தப்படுவது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மீனவர்கள் பயனடையும் வகையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, துறைமுகத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தேசிய மாணவர் படை மற்றும் திருப்புவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து நடத்திய சுத்தம் சேவா இயக்கம் விழா காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி, தேசிய மாணவர் படை மற்றும் திருப்புவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து சுத்தம் சேவா இயக்கம் நிகழ்ச்சியை 25/9/2025 அன்று காலை 10:30 மணிக்கு கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடத்தியது. தேசிய மாணவர் படை அலுவலர் முனைவர் கதிர்வேல் வாழ்த்துரை வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் கடகவேல் தலைமையுரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் ஹேமந்த் சிறப்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து செவிலியர் சாந்தி சுத்தத்தின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார். நிகழ்ச்சியின் நிறைவில் உடற்கல்வி இயக்குநர் அன்பழகன் நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உதவி செவிலியர் வச்சலா, தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் ஆகியோர் உற்சாகமாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.